பவித்ரா, அத்ததான் உன் தாத்தாவை சாப்பிட வைக்க சொன்னாங்கல்ல, அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வையே, நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். வா ஜோதி. ஏ அர்ச்சனா, நீ நந்து கிட்ட நைஸா பேசி அவனை வெளியில கூட்டிட்டு போயிட. எதுக்கு? அவ இங்க இருந்தான்னா இங்க நடக்கிறத அப்படியே பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. சம்பந்தி அம்மா பேசினதை கேட்கும் போதே நீ இந்த வீட்ல எந்த குறையும் இல்லாம இருக்கேன்னு தெரியுது. ஆமா தாத்தா, பாட்டி எனக்கு பயங்கர சப்போர்ட். அவங்க கூடவே நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க தெரியுமா? வாங்க தாத்தா. இவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா தாத்தா? அது டிடி, இது அர்ச்சனா, இது நந்து தாத்தா. எல்லாரையும் ஞாபகம் இருக்குமா? சின்ன வயசுல பார்த்தது நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமா தாத்தா. ஏய், நீ ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டிருந்தல்ல, அத நான் சொல்லி தரேன், என் கூட வா. ஏய், உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீ எனக்கு சொல்லி தர போறியா? வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. சரிங்க தாத்தா, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க. உட்காருங்க தாத்தா, பாத்து. என்னங்க அங்கேயே உட்காந்துட்டீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. அத்தை, என்னத்த இதெல்லாம்? சாப்பாடு பவி, உன் தாத்தாக்கு தான். அது இப்படிதான் தரையில எடுத்துட்டு வந்து வைப்பீங்களா? பின்ன தரையில வைக்காம என் தலையிலயா வைப்பாங்க? என்ன பவி, உனக்கு தெரியாதுல்ல, உன் தாத்தா எப்பவுமே நம்ம வீட்ல கீழே உக்காந்துதாம்மா சாப்பிடுவாரு. என்னங்க, கரெக்ட் தானே? இப்போ திடீர்னு எப்படி பவி உன் தாத்தாவால பழக்கத்தெல்லாம் மாத்திக்க முடியும்? அதான் அவரு அமைதியா இருக்காரு. நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. ஜோதி ஜோதி, போதும் இரு. அவரு இதுக்கு மேலலாம் சாப்பிட மாட்டாரு. எதுக்கு வேஸ்ட் பண்ற? என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு சாம்பார் பிடிக்காதா? ஊர்ல வெறும் கொஞ்சியும் வெங்காயமும் தானே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் வேணா நாட்டுக்கோழிய புடிச்சு அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு வரேன். ஜோதி, போமா, போய் 2 நாட்டுக்கோழி அடிச்சு ஐயாவுக்கு சூப்பரா ஒரு குழம்பு கொண்டா. போ. இங்க பாரு, முக்கியமா உப்பெல்லாம் போட்டுறாத. ஏன்னா ஐயாவுக்கு உப்பு போட்டு சாப்பிடுற பழக்கமே இல்ல. போதும் அத்தை. எதுக்கு இப்படி நீங்க வேணும்னே என் தாத்தாவை அவமானப்படுத்துறீங்க? ஏதோ என்னதான் இப்படி ட்ரீட் பண்றீங்க? நான் பொறுத்துக்கிட்டேன். என் தாத்தா என்ன தப்பு பண்ணாரு? அவரையே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க?
இதெல்லாம் நான் பாட்டி கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன மிரட்டுறியா? சரி சொல்லு. நீ இத சொல்லி அதுக்காக அத்தை எங்களை ஒரு வார்த்தை கேட்டா கூட அடுத்த நிமிஷம் நாங்க யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம். அதுதான் உனக்கு வேணும்னா ஏய் தாராளமா போய் சொல்லு போ. நாமெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது தானே இவ ஆசை. நீ போன் போடு பவித்ரா, போட்டு பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. சொல்லதான் போறேன். ஐயோ பவித்ரா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. நான் ஏதோ சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தாம்மா வந்தேன். என்னால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாமா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். சம்பந்தி அம்மா சொன்னாங்களேன்னு தான் உட்காந்தேன். எனக்கு சாப்பாடு கூட வேணாமா. நான் கிளம்புறேம்மா. நான் இப்பவே கிளம்புறேம்மா. ஐயோ தாத்தா, நீங்க ஏன் தாத்தா கிளம்பணும்? இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு பாட்டி இவங்களை வார்ன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் வேணும்னே இவங்க இப்படி பண்றாங்க. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சாதான் இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு புரியும். என்ன பேசுற பவித்ரா? இத சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லி அதுக்காக அவங்க இவங்களை திட்டி நல்லா இருக்கிற குடும்பம் ரெண்டாகணுமா? கொஞ்சம் நிதானமா இருமா. ஏன் ஒருத்தனுக்காக நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் இன்னைக்கு நேத்தா நடக்குது. எத்தனையோ வருஷமா நடக்கிறது தானே, விடு. இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கே ஒரு நாள் புரியுமா. அன்னைக்கு இவங்களாவே மாறட்டும். நான் கிளம்புறேம்மா. நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா, சரியா? ரொம்ப நன்றிங்கம்மா. சாப்பிடாமலேயே வயிறும் மனசும் நிறைய வச்சிட்டீங்கம்மா. நான் கிளம்புறேம்மா. நான் என்ன சாமி பாவம் பண்ண? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன விடு. என் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க உயிரோட இல்லாதப்ப கூட அவங்கள எல்லாரும் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்களே, இது எந்த வகையில நியாயம்? மனுஷங்க எல்லாரையும் நீ தானே படிச்ச, அப்போ உன்னால படிக்கப்பட்ட எல்லாரும் சமம் தானே. அப்புறம் ஏன் சாமி அதுல கம்மி இதுல வசத்தின்னு ஒரு ஏற்றத்தாழ்வு? என் அப்பா வேற ரத்தமா, அதனால அவருக்கு பிறந்தன்னா என் வீட்டுல உள்ளவங்களுக்கு சமம் இல்லைன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரே ரத்தம் தானே சாமி ஓடுது. அப்படிதானே நீயும் படிச்ச.
அது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பாட்டி கூட சொல்லுவாங்க, படிப்புல அறிவுல நான் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுன்னு. அப்படி இருந்தும் என் பொறுப்பை வச்சு என்ன அசிங்கப்படுத்துறாங்களே, இது தப்பு இல்லையா? ஏன் குணம் சரியில்லைன்னு சொன்னா அதை நான் மாத்திக்கலாம். ஆனா என் பொறுப்பே சரியில்லைன்னு சொன்னா நான் என்ன சாமி பண்ணுவேன்? இதெல்லாம் தப்பு தானே சாமி? என்ன விடு. இன்னைக்கு என் தாத்தாவ தரையில உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. ஏன் அவரும் மத்தவங்களுக்கு சமமா சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் யார் சாமி சொன்னது? எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, சத்தியமா எந்த சாமியும் இதை உருவாக்கி இருக்காது. சாமியோட பேர்ல மனுஷங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒருத்தர் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் என் வீட்லயும் என் மனசு காயப்படுத்திட்டு இருக்காங்க சாமி. என்னால இதை என் பாட்டி கிட்ட கூட சொல்ல முடியல. சொன்னா சொந்த வீட்லயே இப்படி இருக்காங்களேன்னு அவங்க மனசுதான் கஷ்டப்படும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. என்னம்மா பவித்ரா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. உன்னை வாரம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தா தெரியாது நீ என்ன மனநிலையில இருக்கன்னு. சரி, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, அத சாமி கிட்ட சொல்லிட்டல்ல, கவலையே படாத. உன்னோட பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தும். நம்புறவங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா கை கொடுக்குமா. உனக்கும் நடக்கும், நம்பிக்கையோட இருமா, எல்லாம் சரியாயிடும். இந்தம்மா ஆரத்தி எடுத்துக்கம்மா. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தியருளும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. ஹலோ பவி, நான் மனோ பேசுறேன். சொல்லு மனோ. எங்க இருக்க? கோயில்ல. ஓ, அர்ஜுனுக்காக விளக்கேத்த போனியா? ஆமா. அப்ப நாள்ல இருந்து விளக்கேத்த வரமாட்டேன்னு சாமி கிட்ட சொல்லிட்டு வந்துரு. ஏன்? ஏன்னா அர்ஜுன் தான் வரப்போறானே. என்ன சொல்ற மனோ? ஆமா பவி, அர்ஜுன் படிப்பை முடிச்சிட்டு ஃப்ளைட் ஏறிட்டான். நாளைக்கு இங்க வந்துருவான். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அட, சொன்னா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? கிளம்பி வா, உனக்கே தெரியும். சரி, நான் வரேன். உன்னோட பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தும். பூசாரி ஐயா சொன்ன மாதிரி எனக்காகவே அர்ஜுன் வரான்னு நினைக்கிறேன். இது போதும், இனிமே என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் ரைட்ல வாங்களேன். அத்த ரொம்ப ரைட் போயிடுச்சு, கொஞ்சம் லெஃப்ட். கரெக்டா இருக்கா பாரு. அது சென்டராவே இல்ல, இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இவளுக்கு சும்மா இருந்தாலே அவனுங்க கரெக்டா மாட்டிடுவானுங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு அவனுங்களை டார்ச்சர் பண்றாளுங்க. அப்பா,
ஆஹா. இப்பவும் உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட சொல்லவா? டேய் கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைடா, அப்புறம் அவ இதுக்கு என்னை திட்டுவா. ஆமா, இவனுக்கு மட்டும் எப்படி நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் கேக்குது? அப்பா இதுவும் கேக்குதுப்பா. ஆ? இனிமே எதுவுமே நினைக்க கூடாது. அப்பா இதுவும் தான்ப்பா கேக்குது. அப்பா குடி இவனை. டேய் நில்றா. ஏய் நந்து நந்து, என்ன மாப்ள சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கீங்க? தம்பி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட். ஆமா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்களே போய் பாருங்க அந்த கூத்த. சரிதா, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, அர்ஜுனோட போட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லிருந்தோம்ல, அது இப்பதான் வந்துச்சு. அதான் அதை கரெக்டா மாட்டிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல அத்தை? ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க பாத்தீங்களா, அர்ஜுன் பாக்க அப்படியே ஹிந்தி பட ஹீரோ மாதிரியே இருக்கான்ல? அத்தை, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கா. ஹிந்தி படம் ஏன் குறைச்சு சொல்றீங்க? ஆமாமா, அமெரிக்கா போனதும் வெள்ளக்கார மாதிரி ரொம்ப ஸ்டைலாவே ஆயிட்டான். என்னம்மா? ஆமா, எங்க பவி? பவி இத பார்த்தாளா? பவி பவி ஏய் பவி, வா 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 வா. இங்க பாரு, அர்ஜுனோட போட்டோ ஃப்ரேம் பண்ணி வந்திருக்கு. ஆளு எப்படி சூப்பரா இருக்கான்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாட்டி. சரி, உன் தாத்தா எங்க பவி? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? அன்னைக்கு டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் வேணும்னு சொன்னேன்ல, அதோட சேர்த்து உன் தாத்தாவுக்கும் அவுட் ஹவுஸ்லயே ஒரு இடத்த ரெடி பண்ணலான்னு தோணுச்சு. உனக்கு ஓகே தானே? என்ன பவி அமைதியா நிக்கிற? ஏன் தாத்தா அவுட் ஹவுஸ்ல தங்கறது பிடிக்கலையா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. தாத்தா கிளம்பிட்டாரு. என்ன கிளம்பிட்டாரா? அவர் வேலை செய்யற இடத்துலயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு பாட்டி. அதனால நம்ம எந்த இடமும் ரெடி பண்ண தேவையில்லை. என்ன சொல்ற நீ? நான் தான் அவரை இங்கே தங்கிக்கோங்கன்னு சொன்னனே. ஏன் பவி, உங்க தாத்தாவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னாரா, இல்ல வேற யாராவது அப்படி போ சொன்னாங்களா? உன்னதாமா கேக்குறேன் பவி. உன் தாத்தாவை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. சொல்லு பவி. இல்ல பாட்டி, அவராதான் கிளம்பி போனாரு. இங்க இருந்து வேலை செய்யற இடம் ரொம்ப தூரமா, அதனால அங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே பாட்டி. இந்த டிராபிக்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி யாரு போவா? ஏங்க அர்ஜுன் எத்தனை மணி ஃப்ளைட்ல வரேன்னு சொன்னா? 8 மணி ஃப்ளைட் தானே அங்கிள்? ஆமாப்பா. அப்பனா அவன் வரப்போ ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணுங்க.
ஆமாம்மா, டிடி அதுக்கு நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கா. நீங்க என்னம்மா மனசுல வச்சிருக்கீங்க? அவன் வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமா? அப்புறம் டிடி ஒரு பேப்பர் எடுத்து அம்மா சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஓகே மாமா.